எலியாவின் சால்வை. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போகிறார். எலிசா அதை பார்த்து எலியாவுக்காக புலம்புகிறார். அப்புறம் எலிசாவால் பரலோகத்திற்கு ஏறிப்போன எலியாவை காண முடியவில்லை. அப்பொழுது எலியாவின் மேல் இருந்து சால்வை கீழே விழுகிறது. எலிசா அந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நிற்கிறார். எலியாவின் சால்வை இப்போது எலிசாவிடம் இருக்கிறது. இது தேவனுடைய பிரசன்னம் எலிசாவோடு கூட இருப்பதற்கு அடையாளம். எலியாவின் ஸ்தானத்திலே எலிசா இப்போது தீர்க்கதரிசியாக உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்பதற்கும் எலியாவின் சால்வை அடையாளமாய் இருக்கிறது. எலிசா எலியாவின் சால்வையை எடுத்து தன்னிடத்தில் வைத்திருக்கிறார். இது எலிசாவின் தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு அத்தாட்சியாகவும் அடையாளமாகவும் இருக்கிறது. எலிசா எலியாவின் சால்வையை அவருடைய ஞாபகார்த்தமாக தன்னிடத்தில் வைத்திருக்கிறார். எலியா பரலோகத்திற்கு ஏறி போகும் முன்பு எலிசா அவரிடத்தில், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று விண்ணப்பம் பண்ணினார். எலியா எலிசாவின் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கும் வண்ணமாக தன்னுடைய சால்வையை கீழே விழவிடுகிறார். எலிசாவின் மீது எலியாவிடத்தில் உள்ள ஆவியின் வரம் இரட்டிப்பாய் வந்து இறங்கி இருப்பதற்கு எலியாவின் சால்வை ஒரு அடையாளம். எலிசாவுக்கு எலியாவின் சால்வை விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாய் இருக்கிறது. எலிசா அந்த சால்வையை பொன்னையும் வெள்ளியையும் விட அதிக விலை மதிப்பு உள்ளதாய் பாவிக்கிறார். எலியா எலிசாவை தன் பின்னே வருமாறு அழைத்தபோது எலிசா அவருக்கு பின்னால் சந்தோஷமாய் புறப்பட்டு போனார். எலிசா எலியாவின் கைகளில் தண்ணீர் வார்க்கிற ஊழியக்காரராய் பணிபுரிந்தார். இப்போது எலியா எலிசாவை தன்னுடைய ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக உயர்த்தி அவரை கனம் பண்ணுகிறார். எலிசாவினிடத்தில் இப்போது எலியாவின் சால்வை இருக்கிறது. இது எலிசாவினிடத்தில் எலியாவின் வல்லமை இருப்பதற்கு அடையாளம். எலிசா எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடிக்கிறார். எலிசா தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிகிறது. அப்போது எலிசா இக்கரைப்படுகிறார். யோர்தானை இரண்டாக பிரிக்கும் எலியாவின் வல்லமை இப்போது எலிசாவிடத்திலும் இருக்கிறது. எலியா எலிசாவுக்கு ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்தவர். தகப்பனாகிய எலியா இப்போது சுழற்க பரலோகத்திற்கு ஏறி போய் விட்டார். எலிசா தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை விட்டு பிரிந்து இப்போது தீர்க்கதரிசிகளின் புத்திரரிடத்திற்கு வருகிறார். அவர்கள் இதுவரையிலும் எலியாவுக்கு ஆவிக்குரிய குமாரர்களாய் இருந்தார்கள். இனிமேல் அவர்கள் எலிசாவுக்கு ஆவிக்குரிய குமாரர்களாய் இருப்பார்கள். எலிசாவுக்கும் தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கும் நடுவே யோர்தான் நதி இருக்கிறது. யோர்தான் நதி இப்போது இரு பக்கமாக பிரிந்திருக்கிறது. எலிசாவுக்கும் தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கும் இடையே இருந்த தடை நீக்கப்பட்டு அங்கே ஒரு பாதை உண்டாயிற்று. எலியாவின் சால்வையை பயன்படுத்தினால் யோர்தானின் தண்ணீர் இரண்டாக பிரியுமா என்பதை எலிசா சோதித்து பார்க்க விரும்பினார். பிரியும் என்று நம்பினார். எலிசாவின் நம்பிக்கை வீணாய் போகவில்லை. எலிசா எலியாவின் சால்வையினால் தண்ணீரை அடித்த உடனேயே அது இரு பக்கமாக பிரிகிறது. எலிசா யோர்தான் நதி வழியாக இக்கரைக்கு வந்து எலியா விட்டு சென்ற ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறார். எலியாவும் எலிசாவும் யோர்தானின் அக்கறைக்கு போகும்போது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தார். யோர்தானின் தண்ணீர் இரு பக்கமாக பிரிந்தது. இது எலியா செய்த கடைசி அற்புதம். எலியாவின் கடைசி அற்புதம் இப்போது எலிசாவின் முதலாவது அற்புதமாயிற்று. யோர்தானின் தண்ணீரை இரண்டாக பிரிப்பதற்கு எலிசா எலியாவின் சால்வையை பயன்படுத்துகிறார். அவர் எலியாவின் அடிச்சூடுகளை பின்பற்றுகிறார். எலியா எப்படி ஊழியம் செய்தாரோ அப்படியே தானும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று எலிசா தீர்மானம் பண்ணியிருக்கிறார். எலிசா இஸ்ரவேலின் தேவனை பற்றி சொல்லும்போது அவரை எலியாவின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். எலிசா எலியாவின் சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லுகிறார். அவர் எலியா எங்கே என்று கேட்கவில்லை. எலியாவை தமக்கு சொந்தமாக்கி கொண்ட கர்த்தர், அவரை பாதுகாத்து பராமரித்த கர்த்தர், எலியாவை பல சந்தர்ப்பங்களில் உயர்த்தின கர்த்தர் இப்போது எங்கே என்று பொருள்படுமாறு எலிசா கேட்கிறார்.
எலியாவிடத்தில் உள்ள ஆவி தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று எலிசா எதிர்பார்க்கிறார். 2 ராஜாக்கள் 2:14 வசனத்தில் அவன் தண்ணீரை அடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூல எபிரேய பாஷையில் அவனும் தண்ணீரை அடித்தான் என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று எலிசா கேட்கிறார். இந்த கேள்விக்கு கர்த்தர் எலிசாவுக்கு அருகிலேயே இருக்கிறார் என்று பதில் சொல்ல வேண்டும். எலியா இந்த பூமியில் இருந்து பரலோகத்திற்கு ஏறி போய்விட்டார். எலியாவின் தேவனாகிய கர்த்தரோ நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார். கர்த்தர் ஒருபோதும் இந்த பூமியையும் இந்த பூமியில் உள்ள மனுஷரையும் மறப்பதில்லை. எலியாவின் தேவன் எலிசாவோடு கூட இருப்பது போல நம்மோடும் கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிற பாதையில் நாம் நடக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி முன்னேறி செல்ல வேண்டும். நம்முடைய காலத்திற்கு முன்பாக இந்த பிரபஞ்சத்தில் ஜீவித்த கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் ஜீவிய சரித்திரத்தை தியானிக்க வேண்டும். அவர்கள் நடந்த நல்ல பாதைகளில் நாமும் நடக்க வேண்டும். அப்போது நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்த ஆவிக்குரிய அனுபவங்களை நம்மாலும் அனுபவிக்க முடியும். எலியாவின் தேவன் எலிசாவின் தேவனாய் இருக்கிறார். எலிசாவின் தேவன் நம்முடைய தேவனாக இருப்பார். தீர்க்கதரிசிகளின் தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்முடைய ஆவிக்குரிய முன்னோர்களின் சால்வைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். முன்னோர்களின் சால்வை என்னும் வார்த்தைக்கு அவர்களுடைய உபதேசங்கள், அவர்கள் எழுதின ஆகமங்கள் என்று பொருள். எலியா எலிசாவை விட்டு பிரிந்து போய்விட்டாலும் எலியாவின் உபதேசங்களும் போதனைகளும் எலிசாவின் இருதயத்தில் பதிந்திருக்கிறது.